Hi friends, welcome back to Mom's Kitchen Rithi. இன்றைக்கி கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எப்படி என்னோடய கவுண்டர் டாப்பை கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதை உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த பாட்டில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினது. நான் மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்குவேன். அங்கே நல்ல ப்ரைஸ் வந்து நல்ல பொருளும் நல்லா இருக்குது, கொஞ்சம் ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது. இந்த ஒரு பாட்டில் வந்து 53 rupees. இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees. கடையில் வேறு எங்கேயுமே கிடைக்கல இது மாதிரி எனக்கு. ஸோ இது ரொம்ப ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ இதை வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்ட் வச்சுருந்தேன் 3 லேயரில். அது கொஞ்சம் அங்கே வந்து இடம் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருந்தது. அந்த செல்ஃப் வந்து கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் இதை ஹேங் பண்ணி வச்சுட்டோன்னா கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ஸ்டிக் பண்ணுறது தான். ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு இது மாதிரி பட்டன் மாதிரி வச்சுருக்காங்க. அதை அப்படியே ஹேங் பண்ணிட வேண்டியது தான் மாட்டி. ஆனால் வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒரு அந்த ஹேங் பண்ணுற பட்டனில் வந்து ஸ்டிக்கரே இல்லை. நான் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஸ்டிக் பண்ணி அப்படியே வச்சுருக்கிறேன். ஹேண்ட் வாஷ், விம் ஜெல், அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர், ஒரு ஃப்ளவர் பாட் வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் தான் அது. கீழேயும் விம் சோப்பு வச்சுருக்கிறேன். இது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது. அந்த இடமும் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுக்காக வந்து இதை நான் செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான். அது எல்லாமே பழசான பிறகு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன். இது மாதிரி நம்ம கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்குறப்ப நம்ம கழுவுறப்பவும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்பவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கொஞ்சம் கை தவறிச்சுன்னா இது உடஞ்சிரும். இது மாதிரி நம்ம வைக்கிறப்ப என்னென்ன பொருள் இருக்குது, இல்லை எது கம்மியாயிடுச்சு, சீக்கிரம் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சீக்கிரம் பார்க்க முடியும். நம்ம எதாவது டக்குன்னு கிச்சனுக்கு வந்து இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்குறப்ப இது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறப்ப சரி இன்றைக்கி இதை செய்யலாம், நேற்று இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு டக்குன்னு ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு யோசனையும் வரும். இதனால் நீட்டாகவும் இருக்குது. கிச்சனில் நம்ம வைக்கிறப்ப இது மாதிரி கிச்சனில் கார்னரில் இந்த 2 ட்ரே வச்சுருக்கிறேன் நான். இந்த 2 ட்ரேயில் வந்து எல்லா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கிறேன். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரே மாதிரி போட்டு வச்சுருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து. ஆனால் டக்குன்னு நான் எடுத்து யூஸ் பண்ண ஒரு பாட்டில் தான் எடுக்கிறோம். மேலே கீழே வைக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்ன இது அரேஞ்ச் பண்ணிடலாம், லைனாக அரேஞ்ச் பண்ணிட்டா என்னென்ன இருக்குதுன்னு டக்குன்னு தெரிஞ்சிடும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெர்மாக்கோல் வச்சு இது மாதிரி ஒரு படிக்கட் மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பண்ணுறப்ப வந்து எல்லாமே தெரியுது. எடுக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. அதனால் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதுவும் வாங்க வேண்டாம். அப்படியே அந்த தெர்மாக்கோல் இருந்துச்சு, எந்த பேப்பர் ரேப் எதுவுமே பண்ணலை, அப்படியே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஜாம் பாட்டில்ஸ். இதை வந்து நான் ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 3 இயர்ஸாக வச்சுருக்கேன். ஒரு பாட்டில் கூட இது வரைக்கும் உடஞ்சது கிடையாது. என்னோடய ப்ரீவியஸ் கிச்சன் டூரில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த பாட்டில்ஸ்லாம் இருக்கிறது. இந்த பாட்டில்ஸ்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இன்னும் 2 பாட்டில் வைக்கிற அளவுக்கு அங்கே இடம் இருக்குது. சரி நமக்கு எப்போ தேவைப்படுதோ எதாவது பொருள் போட்டு வைக்கிறதுக்கு அப்போ வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் அமேசானில் நான் வாங்கியிருந்தேன். இந்த சின்ன கிளாஸ் கண்டெய்னர் எல்லாமே வந்து பக்கத்தில் ஷாப்பில் வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். அதில் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். கீழே இருக்க 2 செராமிக் ஜாடியில் வந்து கல்லுப்பு தூளுப்பு வந்து போட்டிருக்கேன். சைடில் வந்து மெடிசன் பாக்ஸு. என்னோடய கிச்சன் வந்து எல் ஷேப் மாடல் தான். இந்த கவுண்டர் டாப் கார்னரில் வந்து 2 ஸ்டாண்டு வச்சுருக்கேன் நான். இந்த 2 சின்ன செராமிக் ஜாடி தான் இது. இதில் ஒன்றுத்தில் எண்ணெய், ஒன்றுத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது தான் வசதியாக இருக்கும். ஸோ அதனால் வச்சுருக்கேன். இந்த 2 பாட்டிலில் வந்து ஒன்றுத்தில் வந்து ரீஃபைண்ட் ஆயில், இன்னொன்றுத்தில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். சால்ட்டு, பெப்பர் எல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து சுகர், அதுக்கப்புறம் டீ தூள், அப்புறம் மிளகாய் தூள் வச்சுருக்கேன். இதை நான் எது நான் எடுத்து தினமும் யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். டக்குன்னு டஸ்ட் ஆனால் எடுத்து போடுறதுக்கு இதான் எனக்கு வசதியாக இருக்குது. இந்த கார்னரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து இந்த ஜாடியில் வந்து புளி போட்டு வச்சுருக்கேன். கீழே மசாலா டப்பா. இந்த ரவுண்ட் ட்ரேயில் வந்து 3 ஹோல்டர் வச்சுருக்கேன். அதில் சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூன், நைஃபு, இது மாதிரி தனித்தனியாக வந்து எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து டிஷ்யூ பேப்பர் இதுலேயும் போட்டிருக்கேன். ரசகல்பரமும் போட்டு வச்சுருக்கிறேன்.
இப்போ தான் சின்ன சின்ன பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலும் ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா கார்னர்லேயும் வந்து ரசகல்புரம் போட்டு வச்சுருக்கிறேன். நான் வாங்குகிற எல்லா பொருளுமே வந்து கம்மி ப்ரைஸில் தான் இருக்கும். நான் எப்போ கடைக்கு போனாலும், கோயிலுக்கு, கடைக்கு இல்லை எங்கே போனாலும் கிச்சனுக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நான் வாங்கிக்குவேன். மேலே ஸ்டீல் டப்பாவில் எல்லாமே வந்து 2 கிலோ பருப்பு இது மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் இருக்கிறது எல்லாமே மேலே போட்டு வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து சீப்பாகவும் இருக்கும், நம்மளுக்கு தேவையான அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது மாதிரி வைக்கிறப்ப நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு, நம்மளுக்கும் கிச்சனுக்குள்ளே வரப்போ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. நம்ம எதாவது செய்யணுன்னாலும் நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். எனக்கு எப்போயுமே கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.